நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அரைப்பவன் ஒருவன் தாலி வாங்கி கூட, தாலிக்கு தங்க வாங்கி கூட ஒரு பொண்ணு கழுத்துல கட்ட முடியாத ஒருத்தன் அந்த பிள்ளைய கடைசி வர வச்சு வாழுவான்னு நீங்க நம்புனீங்கன்னா இது எப்படி சொல்லுங்க? ஒருவன் தாலி கூட வாங்கி கட்ட முடியாத ஒரு வக்கற்றவன் நீ எப்படா பிள்ளைய வச்சு வாழுவ? தாலி கொடுத்துருவோம், அப்புறம் மோதிரம் கொடுத்துருவிய, அப்புறம் என்னதான் சொல்லுவீங்க, அப்புறம் டவுசர். அதனாலதான் நான் மொத்தமா சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு இங்க போட்டி இலவசம், இங்கிட்டு நில்லு. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் மகன்கிறேன். இது வேணா என் பக்கம் நில்லு. வாக்குக்கு காசு அந்த பக்கம் நில்லு. உனக்கு சேவை செய்ய நான் எது காசு கொடுக்கணும்? நீ தான் காசு கொடுத்துறியே. கல்விக்கு வரி கொடுத்துற, மின் கட்டணத்துக்கு கொடுத்துற, எல்லாத்துக்கும் காசு கொடுத்துற. அதை வச்சு நான் பொதுமையா நல்ல சேவை செய்யறேன். அதுதான் நான் சொல்றேன். வாக்குக்கு பணம் கொடுத்தா முதலாளிகளுக்கான பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாயிரும். உங்களுக்கு புரியுது? அப்ப பணம் இருக்கும் தான் அரசியல் செய்ய முடியும்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் 10 விழுக்காட்டு 10 பேர், அப்ப 90 பேருக்கான அதிகாரம் எங்க இருக்கு? உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கு, அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் அரசியல் எங்க இருக்கு? நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துலதான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுதுங்கிற அறிவு நம்ம என் மக்களுக்கு வரணுமா இல்லையா? அந்த விழிப்புணர்வு வரணுமா இல்லையா? சொல்லுங்க. நான் உங்களுக்கு சேவை செய்ய எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்? அப்ப கொடுக்கும்போது நான் உங்களை ஏமாத்துறேன்னு தானே அர்த்தம். நான் எதுக்கு காசு கொடுக்குறேன்? நான் அடிச்ச கொள்ளையில உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், அடிக்க போற கொள்ளைக்கு அனுமதி கேட்கிறேன். இவ்வளவுதான். நம்ம ஒரு கோட்பாடு இருக்குல்ல ஐயா, நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போடுறோம், அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான், நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட விற்கிறோம். இவ்வளவுதான் நடக்குது, தொடர்ந்து நடக்குது.